பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை, குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் கூட ஏறக்குறைய 30 நாள் முடிந்து 31வது நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த கடந்த நாட்களில் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த வருகிற 10 நாட்களில் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய வழி எப்படியாக இருந்தது, அவருடைய பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய ஊழியத்தின் பாதையில எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி, அவருடைய வழி எப்படிப்பட்டதாக இருந்தார் என்று சொல்லி தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட நாம் யோசிக்கிற அல்லது தியானிக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில் அங்கமாக இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர் ஜெப வீரராக இருந்தார். ஜெப வீரராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், ஜெப வீரராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம். மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35. அடுத்த வசனம் லூக்கா 5:16. லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த ஊழியத்துல, அவருடைய வாழ்க்கை பாதையில அவர் எப்படியாக செயல்பட்டார் என்பதுல, அது எதனால அப்படி செயல்பட முடிந்தது என்பதுல முக்கியமான காரியம் ஜெபம். ஜெபம். ஒரு புறம் அவர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையின்படி அவர் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது பிதாவினுடைய காரியங்களை அறிந்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இன்னொரு புறம் ஜெபிக்கிறவராக இருந்தார். அதிகாலையில் எழுந்து தன்னுடைய நாளுடைய காரியங்கள், அந்த நாளுக்குரிய வாழ்க்கையின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்களை அவர் பங்கெடுப்பதற்கு முன்பதாக பிதாவோடு கூட நேரம் செலவழிக்கிறவராக இருந்தார். அதிகாலை நேரத்துல ஒரு சில நேரம் நம்மில் ஒரு சிலருக்கு அல்லது நம்மில் அநேகருக்கு எந்த நேரத்துல ஜெபிப்பது, எப்பொழுது ஜெபிப்பது என்று பெரிய போராட்டம் இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போது நம்ம யோசிப்போம், மதியம் ஜெபம் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா காலையில் அநேக காரியங்கள் இருக்கு. வேலைக்கு கிளம்பணும், படிப்புக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகணும்னு சொல்லி அநேக காரியங்கள் இருக்கும். மதிய நேரம் வரும்போது இன்னும் ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாம இருக்கே, சாயங்காலம் நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவோம். சாயங்கால நேரத்துல அந்த நாள் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும், வேலையை முடிச்சிட்டு வரணும், அல்லது வீட்டுக்கு வந்து அப்பதான் ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருப்போம். சரி, சாயங்காலம் வேணாம், இரவு நேரத்துல நல்லா நம்ம ஜம்ப் பண்ணிட்டு படுக்கலாம், ஏன்னா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இரவு நேரம் வரும்போது அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களும் செய்ததுனால நம்ம சரீரம் பலனடைந்திருக்கும், நம்முடைய ஆவி பலன் அடைந்திருக்கும், எல்லா விதத்திலும் பலன் அடைந்திருக்கனால என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட்டா ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட இருந்ததுக்காக நன்றி, இன்னைக்கு நான் பாதுகாத்துக்கிட்டீங்க, நாளைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த இரவு நேரத்துல ஒரு நல்ல நித்திரையை தாங்கன்னு சொல்லி ஒரு குயிக்கான ஒரு ப்ரேயர், ஒரு வேகமான ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் ஓடி விடுகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையாகவும் நம்முடைய வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம சர்வைவ் பண்ணணும், அநேக காரியங்களை தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம என்ன செய்து விடுகிறோம், தேவனோடு கூட செலவழிக்கிற அந்த நேரத்தை குறைத்து விடுகிறோம். இதுல எப்ப நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அது ஒரு பக்கம் முக்கியம். அதிகாலையில நம்ம புது நாளுக்குள்ளாக நுழையும் போது அந்த நாளுக்குரிய பலனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது நிச்சயமாக நிதர்சனமான காரியம். ஆனால் அதை நினைத்து விட்டு காலையில கொஞ்சம் டயர்டா இருக்கு, தள்ளி போடும் தள்ளி போடும் தள்ளி போடும்னு சொல்லி அந்த நாள் முழுக்கவே நம்ம ஒன்றும் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், ஜெபம் என்பது என்ன,
பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியம். தேவனுடைய வார்த்தை மூலமாக பிதாவினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல ஜெபத்தின் மூலமாக பிதாவோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஜெபத்துல நாம் அவரோடு கூட அந்த ஐக்கியம் கொள்ளும் போது இன்னும் நாம் பலன் அடைகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இல்லை இரவு நேரத்துல நம்ம ஃபேமிலி ப்ரேயர்ல அப்படியே ஜம்ப் பண்ணுவோம், ஜம்ப் பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தா நமக்கு தூக்கம் வந்துடும். அதனால அநேக நேரம் நம்ம ஜெப வாழ்க்கையில குன்றியவர்களாக, பலனற்றவர்களாக இருக்கிறோம். சொன்னா நாம செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஒரு நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்துல சரியான விதத்துல பிதாவோடு கூட, தேவனோடு கூட நாம் நேரம் செலவழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் முக்கியம். எந்த நேரம் ஜெபிக்கிறது அப்படிங்கிறத விட, அல்லது எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது அப்படின்றத விட, இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா எப்படி நம்ம முழுமையாக அவரோடு கூட நம்ம நேரம் செலவழிக்கிறோம், அந்த ஜெப நேரத்துல மத்த எந்த காரியமும் கிடையாது. இதை நினைக்கிறது, அதை நினைக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறதுன்னு சொல்லி பல காரியங்களை நம்ம அங்கேயும் அங்கேயும் மனசு அலபாயப்பட்டது கிடையாது. அந்த 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் அந்த முழுமையான நேரத்திலையும் பிதாவோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற காரியம், பிதாவினுடைய காரியங்களை அறிந்து கொள்வது, நம்மை முழுமையுமாக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பது என்று சொல்லி தேவனோடு ஐக்கியப்படுகிற அந்த காரியத்துல நம்ம எந்த அளவு முன்னேறி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவானவர் பல நேரங்கள்ல ஜெபிக்கிறார். அதிகாலை நேரங்கள்ல வனாந்திரமான இடங்கள்ல போய் ஜெபிக்கிறது அநேக இடங்களை நம்ம பார்க்க முடியும். அதே போல தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக, அந்த சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக பல நேரங்களை பார்க்கிறோம் அவர் தனிமையாக போய் ஜெபித்து கொண்டிருந்தார். கெத்செமனே தோட்டத்துல அவர் தன்னையே அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருந்தார் இரவு நேரத்துல. சோ நாம நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்று எப்படியாக இருக்கிறது பிரியமானவர்களே? நம்ம எந்த அளவு ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கையினுடைய தரம் எப்படியாக இருக்கிறது? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the குவாலிட்டி தரம் எப்படியாக அவசர அவசரமாக நம்ம ஆண்டவருக்கு ஹாய் பாய் சொல்லிட்டு போற ஒரு உறவாக ஜெப நேரம் இருக்கிறதா? ஒரு சிலர் என்னுடைய நண்பர்கள் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சர்ச் பில்டிங்கை கடந்து போனாங்க அப்படின்னா இப்படி அவங்க இது பண்ணிக்கிடுவாங்க வேகமா. ஏதோ அந்த அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆண்டவருக்கு ஒரு குயிக் எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப்போ அனுப்புறது. ஆண்டவரை பார்த்துக்கங்க. மற்ற நேரம் ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த சர்ச் பில்டிங்கை கடந்து போகும்போது தான் ஆண்டவருடைய ஞாபகம். அந்த ஒரு சிலது மைக்ரோ செகண்டா கூட இருக்கும். அதுல அப்படியே படார்னு ஆண்டவர் நினைச்சுக்கிறாங்களாம். ஆண்டவர் கூட கனெக்ஷன் வந்துட்டு போயிடுச்சான். அது எப்படி அப்படின்னா, நம்ம மொபைல் நெட்வொர்க்கு அப்படியே ஒரு சில நேரம் நெட்வொர்க் இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சு அப்படியே நம்ம கேட்குது, கொஞ்சமா கேட்குது, ஓரளவு கேட்குதுன்னு ஓட்டிட்டு இருப்போம் இல்லையா? அது போலதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்துல அல்லது தேவனுடைய கிருபையினால அது தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு அல்லது ஜெப நேரத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நம்ம தவறி விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம இங்க தவறி விட்டோம்னா, இங்க அந்த காரியத்தை நம்ம கிரமமா செய்யல அப்படின்னா அந்த நாளுக்குரிய அந்த அந்த பலன் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் கிருபையாக இறங்குவார், ஆண்டவர் பாதுகாப்பார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனால ஒரு நாள் ஜெபிக்கலாட்டி ஆண்டவரை அடிச்சு நம்மளை அப்படியே மற்றவங்கள மாதிரி துன்புறுத்துறது கிடையாது, நம்மளை கைவிட்டுடுறது கிடையாது, நம்மளை பெரிய தண்டனைக்குள்ளாக அனுப்புவது கிடையாது. அதெல்லாம் எப்ப நடக்கும்னா
காலகாலமா நம்ம பல எச்சரிப்புகளை நம்ம மீறி கண்டுக்காம தொடர்ந்து பாவத்துக்குள்ளேயே இருக்கிறப்ப, தொடர்ந்து ஆண்டவரை விட்டு விலகி பாவம்னு சொல்றப்ப ஆண்டவரை விட்டு விலகி இருப்பதே பாவம்தான். ஆண்டவரத்துல ஜெபிக்காமல் இருப்பதே பாவம்தான். ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்காம இருக்கதே பாவம்தான். ஸோ பாவம்னு சொன்னோனே நம்ம இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஸோ அநேக நேரம் அப்படி நம்ம தூரமா இருக்கிறப்ப ஒரு சில நேரம் சிக்ஷைகளை அனுப்புவார். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மளை அடிச்சு ஏதோ ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி ஒரு போலீஸ்மேன் மாதிரி அவர் வந்து நம்மளை துன்புறுத்துவது கிடையாது. தவறு செய்யும் போதெல்லாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஜெப நேரம் எப்படியா ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? இந்த ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. இந்த ஜெபம் நம்மை மாற்றும். இந்த ஜெபம் நம்மை பலப்படுத்தும். இந்த ஜெபம் நமக்கு ஞானத்தை தரும். இந்த ஜெபம் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றுவதற்கு இந்த ஜெபம் முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு அதுக்குன்னு சொல்லி பல காரியங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கையில இருக்கிற வல்லமையான போர் ஆயுதமான ஜெபத்தை நம்ம மறந்து விடுகிறோம். பிதாவோடு கூட நெருங்கி ஜீவித்து அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நம்முடைய பாரங்களை கொட்டவும், அவரை துதித்து ஆராதிக்கவும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவும் மறந்து விடுகிறோம். அதன் மூலமாக பிதாவோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எப்படி எப்படின்னா, ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அவரிடத்துல போகணும். அவரிடத்துல அமர்ந்திருந்து நம்ம அதற்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆனா அது நம்ம பண்றதில்ல. வேற எங்கெங்கயோ சுத்தி திரியுதோ, ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஜெப வாழ்க்கை எப்படியாக இருந்தது? பிதாவோடு கூட தனியாக நேரம் செலவழிப்பதற்கான அந்த வாய்ப்பாக இருந்தது. அதை ஒரு நாளும் அவர் தவற விட்டதில்லை. பிதாவோடு கூட தனிமையான நேரத்தை செலவழிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த ஜெப வாழ்க்கை மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக அந்த காரியத்தை பயன்படுத்தினார். நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அந்த நாளுக்குரிய நோக்கம் என்ன? அந்த நாளுக்குரிய வல்லமை என்னன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கான நேரமாக இருந்தது. நம்ம எப்படி சரீர பலனுக்காக நம்ம வந்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோமோ, அதே போலதான் நம்முடைய வேத தியானமும் இந்த ஜெபமும் இருக்க முடியும் பிரியமானவர்களே. நாம நிறைய நேரத்துல நமக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில பலன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருப்பதற்கான ஒரு மூல காரணம், ஒரு முக்கியமான காரணம், நாம ஜெபத்துல நேரம் செலவழிப்பது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவானுடைய ஆதாரம் எதுவாக இருந்தது? பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியமாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 5:19-20 இப்படியாக கூறுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கத இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஸோ குமாரன் எப்படி செய்கிறாரு? ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை எப்படி செய்கிறாரு? பிதாவானவரை பார்க்கிறார். பிதாவானவரோடு கூட நேரம் செலவழிக்கும் போது அந்த நேரம் செலவழிக்கின் மூலமாக அந்த நாளுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும். ஏன்னா பிதாவானவர் தான் என்ன செய்கிறதை காண்பிக்கிறார். பிதாவானவருடைய கிரியைகளை குமாரன் காண்கிறார். அதன் மூலமாக அந்த காரியங்களை அவரும் அப்படியே செய்யும் போது அதான் சொல்றாங்க, அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். இதே ஸ்லாக்கியம்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவானவர் செய்கிறதை கண்டு செய்தாரோ, அல்லது பிதாவானவர் எப்படி குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்தாரோ, அதே போல ஒரு வல்லமையும் அதே போல ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு இன்று காத்து கொண்டிருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன? நமக்கு அதை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. அதை பார்த்து இதுதான் ஆண்டவர் செய்யறாரு, இதை தான் நான் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்யறதுக்கு நேரம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவானவரை கொண்டு எப்படி பிதாவானவர் பல அற்புதமான காரியங்களை, ஆச்சரியத்தக்க காரியங்களை பண்ணினாரோ, அதே போல நம் மூலமாக செய்ய முடியும். எப்படி நமக்கு தெரியும்? அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தான் பரமேறியதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார், எப்படி உருமாற்றினார், மறுரூபமாக்கினார் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே ஸ்லாக்கியம், அதே வல்லமை இன்று நமக்கு உண்டு. உங்களை என்னையும் ஆண்டவர் பெரிய திட்டங்களுக்காக, பெரிய நோக்கங்களுக்காக, உன்னதமான நோக்கங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் பிதாவோடு கூட நேரம் செலவழிப்பது, ஜெபத்துல நேரம் செலவழிப்பது அவசியம் பிரியமானவர்களே. அப்படி நேரம் செலவழிக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு காண்பிப்பார். அதை கண்டு அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் அந்த காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு நாம் பிதாவோடு கூட நேரத்தை செலவழிப்பதை இன்னும் குவாலிட்டியா செலவழிக்கலாமா? அர்த்தமுள்ளதாக செலவழிக்கலாமா? ஏதோ போய் எனக்கு இதெல்லாம் தேவை இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி வேக வேகமா படபட படபட படபடன்னு வாட்ஸ்அப் அனுப்புறது மாதிரி, ஆண்டவரை இது தேவை 1 2 3 4 இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி படபட படபடன்னு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்காம கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் யார் என்று அறிந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த நாளுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அதன் மூலமாக நாம் காரியங்களை செய்யலாமா? அப்படி செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெப வீரராக இருந்து பிதாவானவர் செய்கிறதை கண்டு அவரும் செய்தாரோ, அதே போல நாமும் அந்த காரியத்துல வளர முடியும். உடனே நம்ம அப்படியே மாறிட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பலப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவானவரை போல மாற்றுகிற இந்த இந்த பயணத்துல ஆண்டவர் நம்மை ஜெப வீரர்களாக அழைக்கிறார் பிரியமானவர்களே. இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். அநேகருக்கு கிடைக்க பெறாத இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை போல ஜெப வீரர்களாக பிதாவானவர் செய்கிறதை கண்டு நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு நம்மிடத்துல இருக்கு. அவர் கொடுத்துட்டார், அவர் வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அதை சரிவர பயன்படுத்துகிற பொறுப்பு நம்முடைய கரங்கள்ல இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறோமா? குடும்பத்துல பிரச்சனைகள்னால சோர்ந்து போயிருக்கிறோமா? அல்லது நம்முடைய இயலாமையினால சோர்ந்து போயிருக்கிறோமா? தோல்விகள்னால சோர்ந்து போயிருக்கிறோமா? பாவத்தினால சோர்ந்து போயிருக்கிறோமா? ஏதோ ஒரு கஷ்டத்தினால சோர்ந்து போயிருக்கிறோமா? அந்த காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரோடு கூட ஜெபத்துல நேரம் செலவழிப்பது அவசியமானது பிரியமானவர்களே. அந்த அந்த வல்லமையான ஆயுதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை எடுத்து நாம் பயன்படுத்துவோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக மாறுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களுக்காக வந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக இருந்த போதும் பிதாவோடு கூட இருந்த அந்த உறவை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே வைத்து கொண்டிருந்தீர்.
பிதாவானவர் செய்கிற காரியத்தை நீர் கண்டு அதே போல செய்தீர் ஆண்டவரே. பிதாவானவரோடு கூட நெருங்கிய ஜீவியம் ஆண்டவரே உமக்கு இருந்தது. அதன் மூலமாக நீர் ஆண்டவரே நோக்கத்தையும் வல்லமையும் பலனையும் பெற்றுக்கொண்டீர். அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பகுதியில நாங்கள் குறைவாக இருக்கிறோம். பல சாக்கு போக்குகளினால பல நேரம் சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த காரியத்துல நாங்கள் ஆண்டவரே தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். சாத்தானானவன் ஆண்டவரே எங்களை பிஸியாக வைத்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, அது பல நேரங்கள்ல நியாயமான காரணங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் ஆண்டவரை உம்மை விட்டு விலகி இருப்பது ஒரு பெரிய பாவம் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த காரியங்களை எந்த காரியங்களை செய்ய முடியாத ஆண்டவர், அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக ஜெப வீரர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமெல்லாம் மொக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.